ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சின்ன வெங்காய குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பண்ணத்துக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வாசம் வர வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு கட்டி பூண்டை தோல் உரித்து சேர்த்து விட்டுடலாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்து விட்டுட்டு இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பானதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்து விட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்து விட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுடலாம். இப்போ எல்லாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதித்து வரணும். அது வரை இது இருக்கட்டும். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சதை இதோட சேர்த்து விட்டுடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஒரு 5 நிமிஷம் மூடி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் இருக்குது, நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சின்ன வெங்காய குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.